ஹாய் மக்களே, ஒரு வாரமாக ராஜா ரகுவம்சி அண்டு சோனம் அந்த கப்புள்ஸோட நியூஸ் தான் எல்லா இடத்துலையும், எல்லா நியூஸ் சேனலும் எல்லா மீடியாக்களும் பரபரப்பாக போயிட்டு இருந்தவங்களுக்கு சடனாக ஒரு தீனி கொடுத்த மாதிரி இன்னொரு நியூஸு. அதுதான் போயிங் 787 ட்ரீம் லைனரோட கிராஷ். ஆக்சுவலி இதில் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குல்ல. அதனே சில பேர் போயிங் 787 ட்ரீம் லைனர்னு சொல்கிறாங்க, சில பேர் ஏர் இண்டியா 171 சொல்கிறாங்கன்னு. இட்ஸ் சிம்பிள். இது போயிங் 787 ட்ரீம் லைனர் அப்படிங்கிறது ஒரு அமெரிக்கன் கம்பெனி. அவங்களோட மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி போயிங் ஃப்ளைட்ஸ் எல்லாம் பண்ணி எல்லா நாட்டுக்கும் அவங்க சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த கம்பெனியோட நேம், அந்த கம்பெனியோட பிராண்ட் அவங்க வச்சுருக்காங்க. இதே இது நம்ம இந்தியாவுக்கு வாங்கினோடனே அந்த ஏர் இண்டியா ஒரு நேம் அந்த ப்ராடக்ட்டுக்கு கொடுக்கும் இல்லையா, அந்த ஃப்ளைட்டுக்கு கொடுக்கும் இல்லையா, அந்த நேம் தான் ஏர் இண்டியா 171. ஸோ இந்த கிளாரிட்டி நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ். அகமதாபாத்லேருந்து லண்டனுக்கு டேக் ஆஃப் ஆன ஃப்ளைட் ஜஸ்ட்டு 1.5 கிலோமீட்டர் தான் பறந்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 56 செகண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நேராக போய் அங்கே பக்கத்தில் இருக்கிற ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸில் இருக்கிற பிஜே காலேஜ், மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அதில் போய் டைரெக்டாக சொருகுது செவுத்தில். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். மத்தியானம் லஞ்ச் டைம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அங்கே ஒரு ஃப்ளைட் அந்த பில்டிங்கை ஓட்ட போட்டு உள்ளே வருது அப்படின்னா அந்த சினேரியோ, அந்த சீன் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். என்ன படபடப்பாக இருக்கும், என்ன ஒரு அதிர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க எல்லோரும். ஈவன் அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பாருங்களேன். அந்த தட்டில் இன்னும் கூட அந்த ஈரம் காயாமல் இருக்குது, அந்த சாப்பாட்டோட ஈரம்லாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டீப் இம்பேக்டை இந்த இன்சிடெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. எவ்வளோ பெரிய பெரிய டாக்டர்ஸாக வர வேண்டிய 5 பேரில் என்னென்ன கனவுகளோட பேரண்ட்ஸ் எவ்வளோ கடன் வாங்கி எப்படி கஷ்டப்பட்டு அந்த பசங்க எப்படி படித்து என்னென்னவோ கஷ்டப்பட்டதில் பெரிய கனவுகளோட ஜாயின் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையும் தரமட்டமாகிடுச்சு இந்த இன்சிடெண்ட்டு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. 56 செகண்டு மட்டுமே வானத்தில் பறந்த ஃப்ளைட்டு பக்கத்தில் உள்ள மெடிக்கல் காலேஜில் போய் இடித்து அவ்வளோ பெரிய தீப்பழம். இங்கே நல்லா அந்த விஷுவல்ஸ் வீடியோவை பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆகுது, லேண்ட் ஆகி உடனே பஸ்ட் ஆகுது, அதை கீழே விழுந்து அடுத்த செகண்டு பஸ்ட் ஆகுது. இந்த கேப்பில் அவ்வளோ பேரும் கருகிட்டாங்க. சில பேர் தலையெல்லாம் துண்டிச்சு ரோட்டில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஈவன் ஹெவி மெட்டலில் தயாரித்த வெல் பில்ட்டு இந்த போயிங் 787 ஏரோப்ளைனு அப்படி கருகி போயிருக்கு. இவ்வளோ விஷயம் நடந்தப்போ எப்படி அந்த ஒரே ஒரு ஆள் விஸ்வேஷ்குமார் ரமேஷ் அவர் மட்டும் எப்படி தப்பிச்சார்? எனக்கு இது ஒரு பெரிய சந்தேகமாகவே இருக்குது. எனக்கு இன்னும் ஒரு லெவல் மேலே போய் அவர் மேலே எனக்கு சந்தேகம் கூட வருது. இந்த ஃப்ளைட் கிராஷுக்கு அவர் ஒரு காரணமாக இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு எத்தனை பேருக்கு இந்த டவுட் இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா எல்லாருமே கருகியிருக்காங்க, எப்படி அவர் மட்டும் தப்பிச்சார்? உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நினைக்கிறது தவறாக கூட இருக்கலாம். சில டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெட்ரோகிரேடு அமினிஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய அதிர்ச்சியில் மாட்டினவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட மூளையில் ரொம்ப பாடியில் உள்ள நர்வ் சிஸ்டம் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகுமா. ஸோ என்ன ஆயிரும், பிரெயினில் போகிற நர்வ்ஸ் அந்த மூமெண்ட் எஸ்பெஷலி அந்த இன்சிடெண்ட் அவங்க டோட்டலாக மறந்துடுமா, என்ன நடந்ததுன்னே தெரியாதான். அதனால தான் சொல்கிறாங்க அவர் திடீர்னு எந்திரிச்சு அவர் சுற்றி பார்த்தா பணங்களாக எந்திரிச்சு ஓடுறாருன்னு. எனக்கு என்னென்னா எந்திரிச்சு ஓடுற அளவுக்கு அவர் மேலே ஒரு தீ காயம் கூட இல்லையா, அப்படி ஃப்ளேம் வந்திருக்கு. அவ்வளோ ஹெவியாக ஒரு தீ பிழம்பு அப்படி வானத்தை நோக்கி அப்படி மழையாக பறக்குது. ஆனால் மனசு மேலே ஒரு சின்ன தீக்காயம் கூட இல்லையேங்கிறது தான் எனக்கு மேலும் நிறைய சந்தேகத்தை வளர்க்குது. காட் ஒன்லி நோஸ் இந்த இன்சிடெண்ட் எப்படி நடந்துச்சு அப்படின்றது. ஸோ அந்த ரெட்ரோகிரேடு அமினிஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து அவர் வெளியில் வர சில நேரம் வாரங்கள் ஆகலாம், சில நேரம் மாதங்கள் ஆகலாம், சில நேரம் வருஷங்கள் கூட ஆகலாம். இந்த விஷயம் அவருக்கு அட்வான்டேஜாக கூட போகலாம். இன்கேஸ் இந்த ஃப்ளைட் கிராஷில் அவர் இன்வால்வ் ஆகியிருந்தார்னா இப்படிங்கிறது என்னோட தாட்ஸ். இது என்னோட ஒப்பீனியன் டிஃபர். இதில் எனக்கு அவர் எந்த இடத்துல அவர் மேலே சந்தேகம் ரொம்ப ஜாஸ்தி வருதுன்னா, இவ்வளோ பெரிய பிளைன் கிராஷில் மாட்டினவர் எந்திரிச்சு நடந்து போகிறாரு. இன்னும் சந்தேகம் வழுக்கிறதுக்கு இன்னொரு ரீசன், கையில் மொபைல் வச்சுருக்காரு, அவர் டிக்கெட் இன்னும் பர்ன் ஆகாமல் இருக்குது. ஸோ இதெல்லாம் எனக்கு அவர் மேலே உள்ள சந்தேகத்தை அதிகமாக கூட்டி கொடுக்குது. இந்த விஸ்வேஷ்குமார் ரமேஷ் அவர் லண்டனில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக ஃபேமிலியோடு வாழ்ந்துட்டு வர்றாரு. அவர் பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்றவர். ஆக்சுவலி இந்த ட்ரீம் லைனர் ஃப்ளைட்டை நிறையா டெக்னிக்கலி ஹேண்டில் பண்ணுற ப்ளஸ் பைலட்டும் கூட மிஸ்டர் ஸ்டீவ் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா,
இந்த ட்ரீம்லைனர் 787 போயிங் விமானம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ட்ராக் ரெக்கார்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி இன்சிடெண்ட் அவங்களோட போயிங் அந்த ஹிஸ்ட்ரியிலே நடந்ததில்லை. எல்லா பயணிகளும் இறந்து ஃபுல் ஃப்ளைட்டும் கிராஷ் ஆனதாக இது வரைக்கும் அந்த ஹிஸ்ட்ரியிலே ரெக்கார்ட் ஆகலை. அதாவது இந்த போயிங் 787 ட்ரீம்லைனர் வந்து அவங்க வந்து ஒரு நல்ல மேனுஃபேக்சரிங் கம்பெனி, நல்ல ஒரு எல்லாரோட ட்ரஸ்ட்டையும் சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கம்பெனியை பற்றி ஒரு நல்ல பாசிட்டிவான ஃபீட்பேக் தான் எல்லோரும் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் அந்த போயிங் 787 அந்த ட்ரீம்லைனர் ஹிஸ்ட்ரியிலேயே இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கவே இல்லைங்கிறது வந்து அந்த கம்பெனியோடைய மேலே உள்ள நம்பகத்தன்மையை ஜாஸ்தியாகுது. 2013 வாங்கப்பட்ட இந்த போயிங் 787 ட்ரீம்லைனர் கிட்டத்தட்ட 10-12 வருஷமாக ஹெவியாக ஒர்க் பண்ணியிருக்கு. சரி, இப்போ இந்த கம்பெனி ட்ரீம்லைனர் கம்பெனியோட ஹிஸ்ட்ரியிலே அப்படி நடக்கலப்பா, அப்புறம் எங்கே திங்ஸ் வெண்ட் ராங் அப்படின்னு ஒரு டவுட் வருது இல்லையா? அங்கே தான் இந்த மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? எல்லா நாட்டுக்காரங்களும் அங்கேருந்து வாங்கின ஃப்ளைட்டை அவங்க ரெகுலராக நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. பட் நம்ம ஏர் இண்டியா நமக்கு தெரிஞ்சது தானே. எனக்கு தெரிஞ்சு இப்போ டாடா நிறுவனம் வாங்கினோன்னு தான் கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடிலாம் ஏர் இண்டியாவில் ட்ராவல் பண்ணியிருக்கிறவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்பா எனக்குலாம் ஏர் இண்டியாவில் போகணுனாலே ரொம்ப பயமாக இருக்கும். அவ்வளோ ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு இருக்குது ஏர் இண்டியாவை வச்சு. ஸோ இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்ளம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர் இண்டியா நிறுவனத்து மேலே தான் சொல்கிறாங்க. அதுக்குடைய டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். அவங்க மேலே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்ரெடி இதை மெயின்டெனன்ஸ் செக்அப் பண்ணி அவங்க இதில் உள்ள ஃபீட்பேக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட் அதிகாரிகள் அதுக்குரிய சரியான ஆக்ஷன் எடுக்கலாங்கிறதுக்கு விட்னஸ் உங்களுக்கு ஸ்க்ரீன் மேலே வருது, படித்து பார்த்துக்கோங்க. சில நியூஸ் சேனல் வந்து இந்த விஷயத்தை கேரி பண்ணுறாங்க. என்னென்னா இந்த ஆக்சிடெண்ட் வந்து அந்த ஃபேன் மாதிரி பெருசாக சுற்றும் இல்லையா, அதுக்குள்ளே போய் பறவை அடித்ததுனால ஒரே நேரத்தில் 2 இதுலேயும் போய் பறவை அடிச்சிருச்சு, அதனால தான் கிராஷ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ஃப்ளைட் மேனுஃபேக்சரர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃப்ளைட் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கீழே உள்ள விஷயம் கிடையாது, அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இந்த ஃப்ளைட் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வீடியோ நல்லா கவனிச்சிங்கன்னா எந்த இடத்துலையும் பறவை பறக்கிற மாதிரி ஒரு விஷுவல்ஸ் கூட நமக்கு தெரில. ஏன்னா ஸ்கை ரொம்ப கிளியராக இருக்குது. ஒரு பறவை உள்ளே போய் அடித்து கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, சில பேருடைய டிபேட், சில பேர் ஆர்கியூ பண்ணுறாங்களே, அதுபடி பார்த்தா கூட்டமாக வச்சு பறவை வரணும். கூட்டமாக பறவை வந்தால் கண்டிப்பாக நமக்கு வானத்தில் தெரியும். ஒரு பறவை பறக்கிறதுக்கூடிய அறிகுறி எங்கேயுமே இல்லை. நல்லா அந்த வீடியோவை பாருங்கள். இந்த ஃப்ளைட்டு கீழே கிராஷ் ஆன உடனே ஏன் அவ்வளோ பெரிய தீப்பிழம்பு வந்தது? எல்லாருக்கும் தெரிஞ்சது, நம்பர் 1, இட் இஸ் ஃபுல்லி லோடட் வித் பெட்ரோல். என்னென்னா இங்கேருந்து லாங் ட்ராவல், கிட்டத்தட்ட 10 hours நான் ஸ்டாப் ட்ராவல். அதனால ஃபியூவல் டேங்க்கில் ஃபுல் ஃபியூவல் நிரப்பி வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட 126,000 லிட்டர். கொஞ்சம் மெஷர் பண்ணிக்கோங்க, அதை கொஞ்சம் காம்ப்ளிகேட் தான். ஸோ அவ்வளோ லிட்டர் ஃபுல் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஃபுல் டேங்க். நம்பர் 1 ரீசன் கீழே விழுந்தோடனே பர்ஸ்ட் ஆகிறதுக்கு. இன்னொன்று ஃப்ளைட்டில் யூஸ் பண்ணுற அந்த லித்தியம் இயான் பேட்டரி. ஸோ அதுவும் வந்து இந்த தீப்பழம் இந்த வெடித்து சிதறதுக்கு இது 2 சேர்ந்து தான் அவ்வளோ பெரிய தீப்பழம்பை நம்மளாம் பார்க்க முடிஞ்சது. அவ்வளோ புகை வர்றதுக்கு காரணமே இந்த 2 விஷயங்கள் தான். ஆக்சுவலி இந்த ஃப்ளைட்டை பற்றி இன்டெப்த் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளைட்டை ஓட்டின பைலட்ஸ் பற்றி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுப்போம். ஒரு ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா மெயின் பைலட் ஒருத்தர் இருப்பார், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும். இன்னொருத்தர் கோ பைலட். அவர் வந்து இந்த பைலட்டோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த புதுசாக ட்ரைனிங்க்கு வந்து அப்போ தான் அவங்க ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களோட கைடன்ஸில் தான் இந்த ஃப்ளைட்டு மூவ் ஆகும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த கேப்டனாக இருந்தவரோட பேர் வந்து சுமித் சாகர்வால். அந்த கோ பைலட்டாக இருந்தார் பார்த்தீங்களா, அவரோட பேர் வந்து குந்தர். சுமித் சாகர்வால் அந்த மெயின் கேப்டனோட எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த பைலட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை எப்படி கவுண்ட் பண்ணி சொல்லுவாங்கன்னா அந்த ஹவர்ஸ் ஆஃப் அவங்க அந்த ஃப்ளைட்டை ஓட்டினாங்க இல்லையா, அதை வச்சு தான் அவங்க கவுண்ட் பண்ணி சொல்லுவாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை. ஸோ அந்த மெயின் பைலட் அந்த கேப்டன் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,500 hours சம்திங் அவர் ஃப்ளைட் ஓட்டியிருக்காராம். இதே குந்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,200 அத்தனை மணி நேரம் அவர் வந்து ஃப்ளைட்டை ஓட்டியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ஃப்ளைட்டை பற்றிய இன்சிடெண்ட்டை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அனுபவம் இருந்ததுன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த கோ பைலட் இந்த மெயின் பைலட் சொல்கிறத ஜஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி தான் இந்த அசிஸ்டன்ட் மாதிரி இருக்க கோ பைலட்ஸ் வந்து வண்டி ஓட்டுவாங்க. ஸோ இது ஸ்டேஜ் 1. இது முதல்ல எங்கே ப்ராப்ளம் ஆகிருக்கு அப்படின்னா லேண்டிங் கியரை மேலே எடுக்கவே இல்லை. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மேலே ஃப்ளைட் பறந்துகிட்டே இருக்கும். அந்த வீல்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளே போகவே இல்லை. கிட்டத்தட்ட அதே வந்து ஃப்ளைட்டோட அந்த ஹெவினஸை ஜாஸ்தி பண்ணும். அது வெளியில் இருக்கிற வரைக்கும் பேலன்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்.
ஸோ நம்பர் 1 மிஸ்டேக்ஸ் அங்கேயே ஆரம்பிச்சிருக்கு. இன்னொன்று அவர் ஸ்டீவ் அந்த பைலட் அவர் அதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த இன்சிடெண்ட்டை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சொன்னவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தேர் ஆர் சான்சஸ் அந்த கோ பைலட்டுக்கும் பைலட்டுக்கும் உள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, கியர் அப்புன்னு சொன்னால் அதை பண்ணும்போது தான் ஃப்ளைட்டு மேலே டேக் ஆஃப் ஆகும். ஆக்சுவலி ஃப்ளைட்டில் இந்த விங்ஸ் பக்கத்தில் உட்காந்துருந்தவங்களுக்கு இது தெரியும். நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி பாக்ஸாக மேலேயும் கீழேயும் வரும். இது என்ன பண்ணும், டேக் ஆஃப் போகிறப்ப கீழே இருக்கணும், அதாவது இப்படி கீழே டவுனாக இருக்கணும். இதே லேண்டிங் ஆகிறப்ப மேலே இருக்கணும். ஸோ என்ன ஆயிடுது, நீங்கள் அந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆனவுடனே அந்த இது இப்படி கீழே இருந்தால் தான் டேக் ஆஃப் ஆகிறப்ப அந்த லிஃப்ட் கரெக்டாக கிடைக்கும், அந்த புஷ் கரெக்டாக கிடைக்கும். இது பை மிஸ்டேக் நீங்கள் கியரை மாற்றி போட்டிங்கன்னா அந்த ஃப்ளாப்பு மேலே போச்சுன்னா இட்ஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக கீழே தான் லேண்ட் ஆகும். கிட்டத்தட்ட இதுதான் நடந்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேப்டன் சுமித் சாகர்வால் என்ன பண்ணியிருக்காரு, குந்தர்கிட்ட அதாவது கோ பைலட் அந்த அவரோட உதவியாளர் அவர்கிட்ட கியர் அப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன பண்ணோம், இந்த கியரை ரைஸ் பண்ணோம். இவர் என்ன பண்ணுறாரு, பை மிஸ்டேக்காக என்ன பண்ணியிருக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறாங்கன்னா, அந்த ஃப்ளாப் இது பார்த்தீங்களா அதை ரைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது, கீழே இருக்க வேண்டிய அந்த ஃப்ளாப் வந்து அந்த சைடில் பாக்ஸாக இருக்கும் விங்கில், அது மேலே போனதுனால ஃப்ளைட்டு மேலே டேக் ஆஃப் ஆக வேண்டியது வந்து அந்த இன்ஜினோட ஸ்பீடில் பிக்கப் கிடைக்காம ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிருச்சு அப்படிங்கிறது தான் மெயின் ரீசனாக சொல்கிறாங்க. இதுதான் நடந்திருக்கக்கூடிய நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத அடித்து சொல்கிறாரு. பட் தெர் ஆர் மெனி சான்சஸ், இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டெக்னிக்கல் எரர் சில நேரம் நம்ம அந்த இதை கியர் வீலை இழுத்தா கூட சில நேரம் வராமல் போகிறதுக்கூடிய சான்ஸ், பிகாஸ் எல்லாம் மெஷின்ஸ் தானே. ஸோ அந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் மிஸ்டேக்ஸ் நடந்திருக்க சான்சஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்து அந்த பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது கிடைச்ச உடனே தான் ஃபுல் கிளியர் பிக்சர் கிடைக்கும். இப்போ ஜஸ்ட் அந்த வீடியோவோட விஷுவல்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணி இது நடந்திருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க இல்லை பவர் ஆஃப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு மொட்டை மாடி விஷுவல்ஸ் நிறைய பேர் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம், எல்லா இடத்துலையும் வைரலாக போயிட்டுருக்கு. அப்படி மொட்டை மாடியிலேருந்து இப்படி கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷுவல் நல்லா பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா அந்த இன்ஜின் சவுண்டு கேட்குது. ஸோ கிட்டத்தட்ட 56 செகண்ட் தான் அந்த இன்ஜின் போய் கரெக்டாக கீழே அந்த சத்தம் கேட்குது. அதை கிராஸ் பண்ணுறப்ப நெக்ஸ்ட் செகண்ட் அது கீழே விழுந்துருது. ஸோ இன்ஜின் போக வாய்ப்பு இல்லை. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா ஃப்ளைட்லையுமே எஸ்பெஷலி போயிங் 787 ஒரு இன்ஜின் ஒர்க் ஆகலைனாலும் இன்னொரு இன்ஜின் கம்பல்சரி ஒர்க் பண்ணும். அப்படி போகிறதுக்கு இது வரைக்கும் வாய்ப்பு நடந்ததே இல்லையா. அந்த மாதிரி எல்லா ஃப்ளைட்லேயுமே அட் அ டைம் 2 இன்ஜினுமே கெட்டு போக வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒரு இன்ஜின் கெட்டு போச்சுன்னா அட்லீஸ்ட் இன்னொன்று கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அதை விட ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா டெக்னிக்கல் செக் பண்ணி கிட்டத்தட்ட ட்ரை டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க. ஒன்று பைலட்டுக்கிட்ட இருக்கும், இன்னொன்று அந்த டெக்னிக்கல் கிட்ட இருக்கும், இன்னொரு அந்த ஆஃபீஸர்கிட்ட இருக்கும். கிட்டத்தட்ட 3 இதில் எல்லாருமே கையெழுத்து போடுவாங்க. போட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே தான் ஃப்ளைட்டு டேக் ஆஃப்கே வரும். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த இன்ஜின் ரிப்பேர் ஆகிறதுக்கு பவர் இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஈவன் அந்த மொட்டை மாடி விஷுவல்ஸில் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த மோட்டர் ஓடுற சவுண்ட் நமக்கு நல்லாவே கேட்கும். இன்னொன்று, ஒரு இன்ஜின் ஓடினா போதும், நம்ம போக வேண்டிய டிஸ்டன்ஸை தைரியமாக அந்த ஒரே இன்ஜினை வச்சு கிட்டத்தட்ட லாங் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணலான்னு அந்த டெக்னிக்கல் துறையை சார்ந்தவங்க தெளிவாக சொல்கிறாங்க. இன்னொரு நியூஸ் பார்த்தீங்கன்னா, பைலட் சொன்ன மேடே அப்படின்னா நிறைய பேருக்கு மேடே என்னங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கலாம். அவங்களுக்காக இந்த கிளாரிட்டி. மேடே அப்படின்னா டெக்னிக்கலி சம்திங், எஸ்பெஷலி இது வந்து ஃப்ளைட்லேயும் ஷிப்லேயும் தான் யூஸ் பண்ணுவாங்க. கேப்டன் அண்ட் பைலட் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் இது. மேடே அப்படின்னா வேர் சிச்சுவேஷன் இஸ் நாட் அண்டர் தேர் கண்ட்ரோல். அவ்வளோதான், திங்ஸ் அவங்களோட கையை விட்டு போயிடுச்சு. ஸோ அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு ஃப்ளைட்லேருந்து லாஸ்ட்டாக பைலட் சொன்ன வேர்ட்ஸ் வந்து மேடே அப்படின்னு இருக்கார். அப்படின்னா எவ்ரிதிங் அவங்க கையை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அதுதான் பைலட் லாஸ்ட்டாக கண்ட்ரோல் ரூமுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ். இதில் மெயின் ரீசனே அந்த ஏர்போர்ட்லேருந்து 1.5 கிலோமீட்டர்லேயே அந்த ரெசிடென்ஷியல் இவ்வளோ பெரிய மெடிக்கல் காலேஜ் எல்லாம் இருக்கிறது தான் மிகப்பெரிய ப்ராப்ளமாக பார்க்கப்படுது. இன்கேஸ் கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் இருந்திருந்தாலோ இல்லை கடல் மட்டத்தில் போய் இந்த ஃப்ளைட்டு லேண்ட் ஆகியிருந்தாலோ, அந்த கிராஷ் லேண்டுன்னு சொல்லுவாங்க, டம்மி லேண்ட், அதில் லேண்ட் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக பொழைச்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி லேண்டிங்க்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. இந்த இடம் ரெசிடென்ஷியல் ஏரியா ஆனதுனாலையும் அதே மாதிரி 56 செகண்டில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ பைலட் அந்த இடத்துல திங்க் பண்ணி ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுக்கு எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லாமல் போயிடுச்சு. ஈவன் டைம் இல்லாமல் போயிடுச்சு. தட்ஸ் ஒய் ஃபைனலாக அவர் சொல்லியிருக்காரு மேடே அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிருக்காரு. இதெல்லாம் சாத்தியக்கூறுகள் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளைட்டை பற்றி நல்லா தெரிஞ்ச பைலட் ஸ்டீவ் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாலும், இன்னொரு பக்கம் ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஒரு பர்சன் வந்து வீடியோ சொல்லியிருக்காரு. என்னென்னா, அதே ஃப்ளைட்டில் அவர் ஜஸ்ட் 1 நாள் முன்னாடி ட்ராவல் பண்ணியிருக்காரு.
உள்ளே பார்த்தீங்கன்னா ஏசி ஓடலையா, ரிமோட் வேலை செய்யலை, டச் ஸ்க்ரீன் வேலை செய்யலைன்னு அவர் பக்கா கிளியர் வீடியோ அவர் வெளியிட்டிருக்காரு. அதுலேருந்தே தெரியுது அந்த ஃப்ளைட்டை வந்து எந்த அளவுக்கு எந்த லட்சணத்தில் நம்ம ஏர் இண்டியா மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு. ஈவன் 5 நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஃப்ளைட்டை செக் பண்ணி அந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணணும், இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது ஃப்ளைட்லன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதை வாங்கிட்டு கூட இதெல்லாம் பார்த்துட்டு கூட தைரியமாக அந்த ஃப்ளைட்டை இயக்கிறதுக்கு ஒருத்தன் அலோவ் பண்ணாம பார்த்தீங்களா, அவனை பிடிச்சி ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணுறோன்னு தெரில, யோசிக்கிறேன். இன்னும் சோசியல் மீடியாவில் இன்னும் சில பேர் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியெலாம் கேட்டிருக்காங்க. ஏன் ஃபைட்டர் ஜெட்லலாம் பேராஷூட் வச்சுருக்காங்களே, ஏன் நம்ம இந்த ஃப்ளைட்டெல்லாம் வைக்கக்கூடாது, அவங்கெல்லாம் வச்சுருக்கப்போ இங்கேயும் வைக்கலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சில கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா கேள்வி கொஞ்சம் நியாயமானது மாதிரி தோணினாலும் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸுங்கிறது கொஞ்சம் நிறையா இருக்குது. ஃபைட்டர் ஜெட்லலாம் மேக்ஸிமம் ஒரு 2 பேர் இல்லைனா மினிமம் ஒரு ஆள் இவ்வளோ தான் இருப்பாங்க. அது எவ்வளோ வேகத்தில் போனாலும் அவங்களோட அந்த விண்டோ ஓப்பன் ஆகிறதுங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஓப்பன் ஆகிடும். என்ன ஆயிரும், அடுத்த நிமிஷம் அவங்களால ஜம்ப் பண்ண முடியும். இன்னொன்று ஃப்ளைட்லேருந்து ஜம்ப் பண்ணுற அளவுக்கு அவங்க மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் பக்கா ஃபிட்டாக இருப்பாங்க. அவங்க நல்ல ட்ரைனும் ஆகிருப்பாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், ஏரோப்ளைனில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, பேராஷூட் ஃபெசிலிட்டிஸ். 96,000 98,000 ஹைட்டில் போயிட்டுருக்கு. அந்த குரூ மெம்பர் வந்து ஏர் ஹோஸ்டர்ஸ் உங்ககிட்ட வந்து, அண்ணே ஃப்ளைட்டு கீழே உள்ள போகுது, இந்த மாதிரி டேஞ்சரில் இருக்குது, இந்தாங்க பேராஷூட் குதிங்கன்னு சொன்னால் நம்மளை எத்தனை பேர் அதை வாங்கி குதிக்கிறதுக்கு ரெடியாக இருப்போம்? சாத்தியமே இல்லைங்க. ஏன்னா நம்பர் 1, வெளியில் டெம்பரேச்சர் பயங்கர ஹெவியாக இருக்கும். அந்த டெம்பரேச்சரை நம்ம பாடி அவ்வளோ ஈஸியில் தாங்காது. ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும், ப்ரெஷர் ஹெவியாக இருக்கும். இன்கேஸ் அந்த டோரை ஓப்பன் பண்ணால் கூட உள்ள இம்மீடியட்டாக என்ன ஆயிரும், ப்ரெஷர் ஹெவியாகிடும். எல்லாருக்குமே அது பாதிப்பை ஏற்படுத்தும். இன்னொரு பெரிய இஷ்யூ வந்து ஹைட், ஃபியர் ஆஃப் ஹைட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்களை பேராஷூட் கொடுத்து கீழே தள்ளி விட்றாங்கன்னா, என்கிட்டலாம் வந்து இந்தா பேராஷூட் நீ கீழே குதி அப்படின்னு சொன்னாங்கன்னா அடுத்த செகண்ட் அந்த பயத்தில் அந்த அதிர்ச்சியிலே நான் இறந்து போயிடுவேன். ஏன்னா ஃபியர் ஆஃப் ஹைட் இருக்குது. இப்படிங்கிறப்ப இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸை மைண்டில் வச்சு, அது இல்லாமல் ஒரு ஃப்ளைட்டோட வெயிட் இவ்வளவு தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. 126,000 அப்படிங்கிறாங்க. அது என்ன மெஷர்மெண்ட்டை என்னால் கவுண்டே பண்ண முடியல. அவ்வளோ லிட்டர் பெட்ரோல், ஃபுல் ஃபியூவல் இருக்குது. நிறைய லக்கேஜஸ், நம்மளுடைய பேசஞ்சர்ஸுடைய எல்லாரோட லக்கேஜஸும் கேரி பண்ணுற அது ஒரு ஏரியா இருக்குது. அது இல்லாமல் பேசஞ்சர்ஸ், இந்த ஃப்ளைட் எவ்வளோ தான் அவங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 230 பேசஞ்சர் அப்படின்னா 230 பேருக்கும் 230 பேராஷூட், இன்க்ளூடிங் அந்த 12 க்ரூ மெம்பர்ஸ், 242 பீப்புளுக்கும் பேராஷூட் அப்படின்னா அந்த பேராஷூட்டோட வெயிட் எவ்வளோ இருக்கும் தெரியுமா? ஸோ இப்படிலாம் கவுண்ட் பண்ணி இதெல்லாம் மைண்டில் வச்சு, இன்னொன்று எல்லாராலையும் கீழே குதிக்கவும் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஹைட்டில் போயிட்டுருக்கும் ஃப்ளைட்டு. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் அந்த ஃபெசிலிட்டிஸ் ஃப்ளைட்டில் கொடுக்கலாங்கிறதுக்கு ஒரு ஜென்யூன் ரீசன் சொல்கிறாங்க. இதில் ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிளாக் பாக்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்லாம் ஃப்ளைட்டு கிராஷ் ஆச்சுன்னா அந்த பிளாக் பாக்ஸை ஃபாரினில் உள்ள ரொம்ப லிமிட்டடான பிளேஸாக இருக்குது, அதை செக் பண்ணுறவங்க அவங்களுக்கு அனுப்பிச்சு அவன் கிட்டத்தட்ட இஷ்டத்துக்கு உட்காந்து பார்ப்பான். 1 வருஷம் ஆகும், அதுக்கப்புறம் தான் அது வரும். அதுக்குள்ளே அந்த அதில் இறந்தவங்க அந்த குடும்பத்தில் உள்ளவங்களே மறந்துடுவாங்க. அவ்வளோ நாள் கழிச்சு தான் அந்த ரிசல்ட்டே வரும். பட் இதில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம ஊர்லேயே இப்போ லாஸ்ட் ஏப்ரலில் தான் 2025 தான் இந்த சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாக் பாக்ஸை வந்து ரீட் பண்ணுற மாதிரி ஒரு சென்டர் ஒன்று நம்ம இந்தியாவிலே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மேபி 1 or 2 days நமக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள், மேக்ஸிமம் வீக். ஸோ நமக்கு அதுக்குரிய வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. கிடைக்கணும். ஜென்யூனாக ஒர்க் பண்ணாங்கன்னா, இல்லை அதில் ஏதாவது பாலிடிக்ஸ் பண்ணாங்கன்னா. இதில் இன்னொரு ஆறுதலான விஷயம், ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாடா நிறுவனத்தினுடைய சிஇஓ கேம்பல் வில்சன் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த விபத்து நடந்த இடத்த போய் பார்த்துட்டு அதில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினர் எல்லாருக்கும் தலா ஒவ்வொரு கோடி எல்லாருக்கும் கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் ஒன் குட் நியூஸ். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்கேஸ் இந்த ஃப்ளைட்டு மேலே ஏதாவது ப்ராப்ளம், இந்த மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் அந்த நஷ்ட ஈடு லெவல் ஜாஸ்தியாக போகும். ஈவன் அந்த மேனுஃபேக்சர் மேலேயே சட்டம் பாஞ்சு அவங்க மேலே கேஸ் போட்டு இன்னும் நிறைய நஷ்ட ஈடு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிலரும் அதை பற்றிய கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்ததோ, இட் இஸ் a very sad day for India. They all rest in peace. We pray to God. That's all மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.